ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாக சொல்லப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் நற்பலனையும் பெறலாம். முதலிலே விருச்சிக ராசிக்காரர்கள் யாராலும் செய்ய முடியாத கைவிட்ட காரியங்களை எடுத்து செய்து வெற்றி பெறுபவர். முதலிலே ரோதனை, பிறகு வேதனை, சோதனை என்பதை எல்லாம் கடந்து சாதனை செய்யக்கூடியவர். கோபம் இருந்தாலும் குணம் இருக்கும் என்பதை நிரூபிக்கின்ற ராசிக்காரர்கள் இவர்கள் மட்டும்தான். கோபமும் இருக்கும், குணமும் இருக்கும், கூடவே செய்கின்ற ஆற்றலும் இருக்கும், சாதனையும் இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசியிலே உள் அடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதத்திலே தனி வக்ர பெயர்ச்சி, சூரியனுடைய பெயர்ச்சி, சுக்கிரனுடைய பெயர்ச்சி, இதன் மூலம் பெறுகின்ற பலாபலன்கள் பொது பலனோடு இணைத்து விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். இந்த ஜூலை மாதம் காரிய தடை தாமதம் நீங்கும், வழக்கு விவகாரங்கள் கட்டுப்பாடுக்குள் இருக்கும், எதிர்ப்புகள் விலகும், பொருளாதாரம் உயரும், நினைத்த காரியத்தை வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்கள். தாமதமான காரியங்கள் வேகம் பிடிக்கும், வீண் கவலை விலகும். அடுத்தவர் விஷயங்களிலே தலையிடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னரோடு அனுசரித்து செல்வது நல்லது. வியாபார போட்டிகள் குறையும், எல்லா துறைகளிலும் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்போர் எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவார். வேலை பார்க்கும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும், மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை நிலவும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும், திருமண முயற்சிகள் சாதகமான பலனை தரும். சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும், வாய்க்கு ருசியான உணவை உண்பீர்கள். கணவன் மனைவி ஒருவரது பேச்சை மற்றவர் கேட்பதன் மூலம் நன்மை உண்டாகும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நட்பு ரீதியிலே நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாய் செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். தடைகள் விலகும், பண வரத்து திருப்தி தரும். கலைத்துறையினருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும், மனோ தைரியம் அதிகரிக்கும், புத்தி தெளிவு உண்டாகும், தொழில் திருப்தியாய் நடக்கும், தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாய் நடக்கும், முன்னேற்றம் காண்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு சந்தோஷமான நிலை காணப்படும். மேல் இடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை விலகும். விளையாட்டு போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். விடுமுறையிலே மகிழ்ச்சியான பொழுதுபோக்கில் ஈடுபடுவீர். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பணவரத்து அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகள் ஏற்படுத்தி தாமாக விலகி விடுவார். தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும். உங்களது வியாபாரத்துக்கு பக்கபலமாய் ஒரு உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்பில் இருப்பவர் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளுடைய கட்டளையில் நிறைவேற்றி பாராட்டை பெறுவார். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகை இருக்கும். தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாய் நடக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள்.
குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் தோன்றும் கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் புத்திசாலித்தனமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பல வரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். வாழ்க்கை தரம் உயர். எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். நெருக்கமான ஒரு மகிழ்ச்சியாய் பொழுதை கழிப்பீங்க. விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜூலை மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? குல தெய்வத்தை வணங்க எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும். எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 13, 14. அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை 6, 7, 8 ஆகும். இப்பொழுது யாருக்கெல்லாம் ஜோதிட விளக்கங்கள் தேவைப்படுகிறதோ மற்றும் உங்களுடைய ராசி சக்கரம் தேவை என்றாலும் எஞ்சோதிட ரீதியாக விளக்கம் பெற வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது எந்த நேரத்தில் திருமணம் அமையும், எந்த காலகட்டத்தில் வேலை அமையும் என்பதை எல்லாம், ஒரு நாளின் பஞ்சாங்கம் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய புதிய வெப்சைட்டாக இருக்கின்ற www.sreekumarastro.in என்ற தளத்திற்கு சென்று அந்த வெப்சைட்டை நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது அதிலே ஏராளமான நன்மைகள் இருப்பதை நீங்கள் கண்டடைவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.